மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 29ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் பலவீனத்திலே பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை தன்னுடைய பலவீனம் தன்னை விட்டு நீங்கும்படியாக அவன் ஆண்டவரிடத்திலே 3 முறை வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எலியா சோர்ந்து போய் காணப்பட்டதான வேளையிலே அவனுக்கு தேவத தூதனை கொண்டு ஒருமுறை அவனை போஷித்து அவனை பலப்படுத்தினார். ஒருமுறை காகத்தை கொண்டு போஷித்து அவனை பலப்படுத்தி அந்த பலத்தின் நிமித்தமாக எவ்வளவு தூரத்திலே அவன் பிரயாணப்பட்டு போகும்படிச்சு அவனை பலப்படுத்துகிற ஆவியானவர், அவனை பலப்படுத்தினவர் நம்மையும் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய சோர்வை நம்மை விட்டு அகற்றி பலவீனத்திலே பலன் தந்து தம்முடைய சத்துவத்தை நமக்கு உள்ளே பெருக பண்ண விரும்புகிற தேவனாகி 38ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராய். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பலவீன நேரத்திலே சத்துவமில்லாமல் காணப்படுகிறதான வேளையிலே நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களுடைய எல்லா சோர்வையும் அகற்றி எலியாவை பலப்படுத்தினது உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்திலே அன்று பவுலுக்கு பலன் தந்து அவனை பலப்படுத்திய தேவன், எலியாவை பலப்படுத்தின தேவன், எலிசாவை பலப்படுத்தின தேவன், எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய அப்பா சோர்வை அகற்றி நாங்கள் சோர்ந்து போகிற வேளையிலே, பலவீனத்தோடு காணப்படுகிற வேளையிலே உடைய பலத்தால் எங்களை இடைகட்டி எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஆண்டவருடைய வல்லமை எங்களை விளங்க பண்ணும்படியாக கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.